வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன். ஆனா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய சமயங்கள்ல நம்ம சொல்ற ஒரு வார்த்தை தான். அவசரமா. அவசர அவசரமா, அவசரப்பட்டு, அவசரத்துல இந்த மாரியெல்லாம் சொல்றோம் இல்லையா? இதையெல்லாம் சொல்றதுக்கான வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அதெல்லாம் தான் பார்க்க போறோம். பொதுவா நாம அவசர அவசரமா அப்படின்னு சொல்றதுக்கு ஹரி இல்லன்னா ரஷ். இந்த 2 வார்த்தையில 2யுமே எத வேணா யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் இப்ப மாடர்ன் இங்கிலீஷ்ல ரஷ்ன்றது ரொம்பவே காமனா இருக்கு ஸ்போக்கன்ல. ஸோ 2யுமே நம்ம வந்து இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாம். நாம இன்னைக்கு வீடியோல அந்த மாரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அவசரப்படாதே அப்படின்னு சொல்லணுமானா, டோன்ட் ரஷ்ஷும் சொல்லலாம், டோன்ட் ஹரியும் சொல்லலாம். பட் 2க்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அத மட்டும் ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம். பொதுவா ஒண்ணும் அவசரம் இல்ல, மெதுவா பண்ணு, கொஞ்சம் கவனமா பண்ணு, அந்த மாரி நீங்க சொல்லணுமானா, அவசரப்படாத, மெதுவா பண்ணு, கவனமா பண்ணு. அதுதான் முக்கியம் அப்படின்னு நீங்க சொல்லணுமானா, டோன்ட் ரஷ், டேக் யுவர் டைம். அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அவசரப்படாத, யோசிச்சு பண்ணு, மெதுவா பண்ணு, கவனமா பண்ணு. அந்த மாரிலாம் சொல்லணுமானா, டோன்ட் ரஷ், டேக் யுவர் டைம். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இந்த இடங்களெல்லாம் நம்ம டோன்ட் ரஷ்ன்னு சொல்லுவோம். இப்ப இதுவே ஒண்ணும் அவசரம் இல்ல, அவசரப்படாத, நமக்கு இன்னும் நெறைய நேரம் இருக்கு. இதெல்லாம் சப்மிட் பண்றதுக்குன்னா அடுத்த வாரம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அந்த மாதிரி நீங்க மீன் பண்றதா இருந்தா, டோன்ட் ஹரின்னு சொல்லுங்க. ஸோ டோன்ட் ஹரி, வி ஹேவ் இனஃப் டைம். 2க்கும் என்ன டிஃபரன்ஸ் இன்னும் புரியல அப்படின்னா, சொன்னா நெறைய நேரம் இருக்கு. அதனால ஒண்ணும் அவசரம் இல்ல, அவசரப்படாதேன்னா டோன்ட் ஹரி சொல்லுங்க. வேலைய சீக்கிரம் முடிக்கிறத விட அத கவனமா பண்றது தான் முக்கியம் அப்படின்னு நீங்க சொல்லணுமானா, டோன்ட் ரஷ் சொல்லுங்க. சரி. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது, அவசரப்படாதேன்னு சொன்னோம் இல்லையா? அவசரப்படுத்தாத அப்படி சொல்லணும். இப்ப யார அவசரப்படுத்தாத அப்படின்றத நம்ம அது கூட சேர்த்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான். ஸோ டோன்ட் ரஷ்ன்னா அவசரப்படாத. டோன்ட் ரஷ் மீன்னா அவசரப்படுத்தாதே. என்ன அவசரப்படுத்தாத. அந்த மாதிரி அர்த்தம் வந்துடும். டோன்ட் ரஷ் ஹிம், டோன்ட் ரஷ் ஹர் இப்படி சொல்ல வேண்டியது தான். அதே மாரி டோன்ட் ஹரி மீ, டோன்ட் ஹரி ஹிம் அப்படி சொல்லிடலாம். 2ல எத வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது அவசரம் இல்லாம அமைதியா பண்ணு. டூ இட் காம்லி வித்தவுட் ரஷ்ஷிங். டூ இட் காம்லி வித்தவுட் ரஷ்ஷிங். இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் சிம்பிள் சென்டென்சஸ். இப்ப நம்ம ஃப்ரேசஸ் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போற ஃப்ரேஸ், அவசரத்துல அப்படின்னு சொல்றதுக்கான ஃப்ரேசஸ். இன் அ ஹரியும் சொல்லலாம், இன் அ ரஷ்ஷும் சொல்லலாம். ஸோ 2யுமே நீங்க இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணலாம். அவசரத்துல நான் ஃபோன வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபோன வீட்ல வச்சுட்டேன். ஐ லெஃப்ட் மை ஃபோன் அட் ஹோம் இன் அ ஹரி. ஐ லெஃப்ட் மை ஃபோன் அட் ஹோம் இன் அ ஹரி. இப்போ இதுவே அவசரத்துல நான் இன்னைக்கு சாப்பிடாமயே போயிட்டேன். அப்படி சொல்லணும். அப்ப ஐ லெஃப்ட் வித்தவுட் ஈட்டிங். நான் சாப்பிடாம போயிட்டேன். ஐ லெஃப்ட் வித்தவுட் ஈட்டிங். இப்ப இன் அ ஹரிய நீங்க முன்னாடி வேணா சேர்க்கலாம், பின்னாடி வேணா சேர்க்கலாம். பட் இதுல நம்ம பின்னாடி சேர்த்தோம் அப்படின்னா, ஐ லெஃப்ட் வித்தவுட் ஈட்டிங் இன் அ ஹரி அப்படிங்கிறப்போ அவசரத்துல அவசர அவசரமா சாப்பிடுறத நான் செய்யாம போயிட்டேன் அப்படிங்கிற மாரி அர்த்தம் வந்துரும். அதனால தான் நம்ம வந்து முன்னாடி போட்டிருக்கோம். இன் அ ஹரி, ஐ லெஃப்ட் வித்தவுட் ஈட்டிங் அப்படி சொல்றோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா அந்த அவசரத்துல அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு இப்படிலாம் இருந்துச்சு. அந்த அவசரத்துல எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. அந்த மாரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான அ ஒரு விஷயத்த நம்ம மென்ஷன் பண்றோம். அதனால நம்ம வந்து இன் அ ரஷ்ன்னு போடாம, இந்த ரஷ்ன்னு போட்டுருக்கோம் பாருங்க. ஸோ இருந்த அவசரத்துல, அந்த அவசரத்துல எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. அப்படி சொல்லப் போறோம். I forgot everything in the rush. I forgot everything in the rush. அவ அவசரத்துல தலைய கூட சீவாம வந்தா. அப்படி சொல்லணும். இப்ப she came in a rush. அவ அவசரமா வந்தா. She came in a rush. தலைய கூட சீவாம. Without even combing her hair. She came in a rush without even combing her hair. ஸோ நம்ம வந்து இன் அ ரஷ், இன் அ ஹரி 2யுமே இந்த இடத்துல எல்லாம் நம்ம போடலாம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது, நான் வந்து இந்த வேலைய செய்ற அவசரத்துல இருந்தேன். அப்படி சொல்லணும். நான் ஆஃபீஸ்க்கு போற அவசரத்துல இருந்தேன். நான் ஸ்கூலுக்கு போற அவசரத்துல இருந்தேன். நான் பஸ்ஸ பிடிக்கிற அவசரத்துல இருந்தேன். இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாரி சொல்றதுக்கு சப்ஜெக்ட் வாஸ் இல்லன்னா நீங்க யூ எல்லாம் இருந்ததுன்னா வேர் அந்த மாரி போட்டுக்குவோம். பெரும்பாலும் அவள் அந்த அவசரத்தில் இருந்தாள். நான் அந்த அவசரத்துல இருந்தேன். அந்த மாரிலாம் சொல்றப்போ, இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி பி வெர்ப் பாஸ்ட் டென்ஸ்ல. இன் அ ரஷ், டூ பிளஸ் வெர்ப்.
இப்போ எக்ஸாம்பிள்க்கு, நான் பேருந்து பிடிக்கிற அவசரத்துல இருந்தேன். பஸ்ஸ பிடிக்கிற அவசரத்துல இருந்தேன். அப்படி சொல்லணும். அப்ப ஐ வாஸ் இன் அ ரஷ் டு கேட்ச் த பஸ். டூ பக்கத்துல எதை செய்யும் அவசரத்தில் இருந்தோம்ங்கிறத போட்டுக்க வேண்டியதுதான். ஐ வாஸ் இன் அ ரஷ் டு கேட்ச் த பஸ். இப்ப இன்னொன்னு பாருங்களேன். நான் வீட்டுக்கு போற அவசரத்துல இருந்தேன். ஐ வாஸ் இன் அ ரஷ் டு கெட் ஹோம். வீட்டுக்கு போறது, ரீச் ஆகுறது, டு கெட் ஹோம். ஷி வாஸ் இன் அ ரஷ் டு கெட் ஹோம் அப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதுதான். தே வேர் இன் அ ரஷ் டு கெட் ஹோம். அவங்கலாம் வீட்டுக்கு போற அவசரத்துல இருந்தாங்க. தே வேர் இன் அ ரஷ் டு கெட் ஹோம். இப்படியெல்லாம் சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல ஹோம் அப்படின்றதுனால தான் நம்ம டூ அப்படின்ற ப்ரிபோசிஷன சேர்க்கல. இப்ப இதுவே நான் ஆஃபீஸுக்கு செல்லும் அவசரத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லணுமானா, ஐ வாஸ் இன் அ ரஷ் டு கெட் டு வொர்க் அப்படி சொல்லுவோம். இந்த இடத்துல டூ போட்டிருக்கோம் பாருங்க. இந்த இடத்துல டு வொர்க் அப்படின்னா, வேலை செய்ற இடத்த தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஐ வாஸ் இன் அ ரஷ் டு கெட் டு வொர்க். இப்ப அடுத்தது, ஐ வாஸ் இன் அ ரஷ் டூ அப்படின்னு போட்டு வெர்ப் போட்டோம். இப்ப இதுவே ஐ வாஸ் ரஷ்ஷிங் அப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நான் அவசர அவசரமா போயிட்டு இருந்தேன் அப்படின்ற அர்த்தம் வரும். நான் பஸ்ஸ பிடிக்கிறதுக்காக அவசர அவசரமாக போய்க் கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லணுமானா, ஐ வாஸ் ரஷ்ஷிங் டூ கேட்ச் த பஸ். ஐ வாஸ் ரஷ்ஷிங் டு கேட்ச் த பஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு ஃப்ரேஸ். ஹரி பரி இல்லன்னா ஹரிஸ்காரி அப்படி சொல்லுவாங்க. அவசர அவசரமா, பரபரப்பா. சாதாரணமா இன் அ ஹரிக்கும், இந்த ஹரி பரிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நம்ம ஹரி பரின்றப்போ அப்படியே குழப்பமா நீங்க ஒரு காலையில ஆஃபீஸ்க்கு கிளம்பணும், வீட்ல பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு கிளப்பணும், சமைக்கணும், நம்மளும் ரெடி ஆகணும். இந்த மாதிரிலாம் இருக்கிற அந்த சிச்சுவேஷன் நினைச்சு பாருங்க. எப்படி ஒரு கன்ஃப்யூஸ்டா இருக்கும். ஒரே கேயாஸா இருக்கும் இல்லையா? இத தூக்கி அங்க வைக்கணும். ஐயோ! அத வச்சுட்டேனா? இல்ல நான் மறந்துட்டேன். அப்படின்னு அப்படியே பரபரப்பா, ஒரு குழப்பமா, அவசர அவசரமா இது எல்லாம் கலந்த கலவை. இத தான் நம்ம வந்து ஹரி, பரி வச்சு சொல்லுவோம். இப்போ அந்த மாரி சிச்சுவேஷன்ல தான் நம்ம வெறுமனே இன் அ ஹரின்னு சொல்லாம, இன் அ ஹரி பரின்னு சொல்லுவோம். அவன் அவசர அவசரமா வேலைய முடிச்சான். அதனால நெறைய தப்பு பண்ணிட்டான். அப்டின்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஒரே குழப்பமா அங்கங்க கடகடன்னு இங்க இங்கேயும் அப்படி எடுத்து வச்சு பண்ணானா, அதுல நெறைய மிஸ்டேக் பண்ணிட்டான். அப்படி சொல்றோம் நம்ப. இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. வெறும் அவசரமா பண்ணான். அப்படி மட்டும் சொல்றதா இருந்தா, நீங்க இன் அ ஹரி, இன் அ ரஷ்ன்னு சொல்லுங்க போதுமானது. ஹி ஃபினிஷ்ட் த வொர்க் இன் அ ஹரி பரி. அவசர அவசரமா, பரபரப்பா. இது இன்னும் கூட கரெக்ட்டான வார்த்தை. அப்படியே பரபரப்பா. ஹி ஃபினிஷ்ட் த வொர்க் இன் அ ஹரி பரி. ஹி மேட் மெனி மிஸ்டேக்ஸ். He finished the work in a hurry-burry and made many mistakes. நீ ஏன் எப்பவும் இப்படியே அவசர அவசரமா பண்ற? ஏன் எப்பவும் இப்படி பரபரப்பா இருக்க? அப்படி சொல்லணும். இப்போ why are you always in a hurry-burry? Why are you always in a hurry-burry? இப்ப அடுத்தது. ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரேஸ். ரஷ் இன்டூ. அவசரப்பட்டு யோசிக்காம பண்றது. ரஷ் இன்டூ பக்கத்துல நவுன் இல்லன்னா வெர்ப் இருந்ததுன்னா வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இந்த ஸ்ட்ரக்சர தான் நீங்க யூஸ் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காத அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப எடுக்காத நெகட்டிவா இருக்கிறதுனால டோன்ட் ரஷ் இன்டூ எந்த முடிவையும் எனி டிசிஷன் அவ்வளோதான். டோன்ட் ரஷ் இன்டூ எனி டிசிஷன். இப்போ இதே மாதிரி ஏதாவது ஒரு வெர்ப் வச்சு சொல்லலாம். அவ அவசரப்பட்டு கார வாங்கிட்டா அப்படின்னு சொல்லணும். அப்போ பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? அதனால ஷி ரஷ்ட் இன்டூ வெர்ப் இருக்கு. அதனால ஐஎன்ஜி. பையிங் த கார். ஷி ரஷ்ட் இன்டூ பையிங் த கார். அவசரப்பட்டு யோசிக்காம கார வாங்கிட்டா. ஷி ரஷ்ட் இன்டூ பையிங் த கார். அவன் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டான். ஹி ரஷ்ட் இன்டூ மேரேஜ் அவ்வளோதான். ஹி ரஷ்ட் இன்டூ மேரேஜ். அவசரப்பட்டு அவன் சொல்றதுக்கு ஒத்துக்காத, ஒப்புக்கொள்ளாதே, அக்ரி பண்ணாத அப்படி சொல்றோம். அப்ப டோன்ட் ரஷ் இன்டூ அக்ரீயிங் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இல்லையா? ஸோ டோன்ட் ரஷ் இன்டூ அக்ரீயிங் வித் ஹிம் அவன் சொல்றதுக்கு அவனுடன் உடன்படாதே அப்படி சொல்றோம். நீங்க வெறுமனே அவசரப்பட்டு ஒத்துக்காத அப்படின்னு சொல்லுமானா, டோன்ட் ரஷ் இன்டூ அக்ரீயிங் அப்படின்னு சொன்னா போதும். அவன் சொல்றதுக்கு ஒத்துக்காத அப்படின்னு இருக்கிறதுனால, டோன்ட் ரஷ் இன்டூ அக்ரீயிங் வித் ஹிம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நாம பார்த்தோம் இல்லையா? நெறைய ஃப்ரேசஸ் ரொம்ப சிம்பிளான ஃப்ரேசஸ் தான். இந்த சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டாக்குமெண்ட்ஸ்ல அவசரப்பட்டு கையெழுத்து போடாத. நான் எக்ஸாம் அப்படியே அவசர அவசரமா எழுதி முடிச்சேன். என்னோட ரோல் நம்பரே எழுத மறந்துட்டேன். நான் இதை அவசரமாக வாங்கினேன். அவசரத்தில் வாங்கினேன். எப்படி வேணா சொல்லுங்க. நான் என்னோட ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ற அவசரத்துல இருந்தேன். இதெல்லாம் தான் நீங்க சொல்லணும். ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்ஸர்ஸ அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம்.
உங்களோட சென்டென்சஸ்லாம் கரெக்ட்டான்னு பார்த்துடலாமா? ஸோ அவசரப்பட்டு அப்ப ரஷ் இன்டு இல்லையா? கையெழுத்து போடாதே அப்ப டோன்ட் ரஷ் இன்டு சைனிங் எனி டாக்குமெண்ட்ஸ். எந்த ஆவணத்திலும் அவசரப்பட்டு கையெழுத்து போடாதே. டோன்ட் ரஷ் இன்டு சைனிங் எனி டாக்குமெண்ட்ஸ். நான் எக்ஸாம அவசர அவசரமா எழுதி முடிச்சேன். ஐ ஃபினிஷ்ட் தி எக்ஸாம் இன் அ ஹரி. ரோல் நம்பர எழுத மறந்துட்டேன். ஐ ஃபர்காட் டு ரைட் மை ரோல் நம்பர். ஐ ஃபினிஷ்ட் தி எக்ஸாம் இன் அ ஹரி அண்ட் ஃபர்காட் டு ரைட் மை நம்பர், ரோல் நம்பர். நான் இதை அவசரத்துல வாங்குனேன். ஐ பாட் திஸ் இன் அ ரஷ். நான் என்னோட ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ற அவசரத்துல இருந்தேன். ஐ வாஸ் இன் அ ரஷ் டு சப்மிட் மை ரிப்போர்ட். நான் என்னோட ரிப்போர்ட்ட சப்மிட் பண்றதுக்காக அவசரமா போயிட்டுருந்தேன் அப்படின்னு நீங்க சொல்லணும்னா, ஐ வாஸ் ரஷ்ஷிங் டு சப்மிட் மை ரிப்போர்ட் அப்படி சொல்லிருவீங்க. ஸோ இந்த வீடியோல நாம அவசர அவசரமா, அவசரப்பட்டு, அவசரத்துல இப்படியெல்லாம் சொல்றதுக்கான வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.